நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக கூட்டணியில வேட்பாளராக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த திரு சி ராதாகிருஷ்ணனை ஏற்கனவே அவங்க அறிமுகம் செஞ்சாங்க இல்லையா? அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணியில யாரை களமிறக்க போகிறார்கள்? உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி மதிப்பு மிகு திரு சுதர்ஷன் ரெட்டி அவரை இந்தியா கூட்டணி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. யார் இவரு? ஜூலை 8ஆம் தேதி 1946ஆம் ஆண்டுல பிறந்தவருங்க. கடந்த டிசம்பர் 27, 1971ஆம் ஆண்டுல ஹைதராபாத்ல ஆந்திர பிரதேச பார் கவுன்சில்ல வழக்கறிஞராக பதிவு செஞ்சாருங்க. 1988, 90 காலகட்டங்கள்ல உயர் நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞராக பணியாற்றி இருக்காரு. அப்புறம் கடந்த 1990ஆம் ஆண்டுல 6 மாதங்கள் மத்திய அரசாங்கத்துடைய கூடுதல் நிலை ஆலோசகராகவும் அவர் பணியாற்றி இருக்காருங்க. அதன் தொடர்ச்சியாகவே கடந்த மே 2ஆம் தேதி 1995ஆம் ஆண்டுல ஆந்திர பிரதேசத்துடைய உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டாருங்க. அதற்கடுத்து கடந்த ஜனவரி 12ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டாரு திரு சுதர்ஷன் ரெட்டிங்க. அப்புறம் 8/7/2011 ஓய்வும் பெறுகிறாருங்க. இதுதான் அவருடைய நீதித்துறை சார்ந்த அந்த சுருக்கமான பயண வரலாறு. சரி, எதுக்காக இவரை களமிறக்கிருக்காங்க அப்படின்னா, எப்படி திரு சி ராதாகிருஷ்ணனை களமிறக்கி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு செக் வச்சாங்களோ, அவங்க தான் இந்தியா கூட்டணியில மிக முக்கியமானவர்கள் இல்லையா? அதே போல திரு சுதர்ஷன் ரெட்டி அவரை களமிறக்கி ஆந்திர பிரதேசத்துல பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில மிக முக்கியமானவரான முதலமைச்சரான திரு சந்திரபாபு நாயுடு அவருக்கும் செக் வச்சிருக்காங்க. இப்ப ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த சுதர்ஷன் ரெட்டி அவரை ஆதரிச்சு மண்ணின் மைந்தர் என்கிற அடிப்படையில தெலுங்கு தேசம் ஆதரிச்சா அது பாஜகவுடைய பகையை சம்பாதிச்சது போல ஆகும். அதே நேரத்துல பாஜக முன்னிறுத்திய தமிழ்நாட்டை சார்ந்த திரு சி ராதாகிருஷ்ணன் அவரை ஆதரிச்சா அது ஆந்திர பிரதேசத்துல எதிர்ப்புகளை உருவாக்கலாம். மண்ணின் மைந்தரை நீங்க ஏன் ஆதரிக்கல அப்படின்னு. அதனால அவரும் சிக்கலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பாஜகவுடைய நகர்வு பூமராங் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அவங்க வீசிய அரசியல் அஸ்திரத்தை எடுத்து அவங்கள நோக்கியே வீசி இருக்கு இந்தியா கூட்டணி அப்படிங்கிறாங்க அந்த கூட்டணியில இருக்கின்ற முக்கியமான லீடர்ஸ். எது எப்படியோ அடுத்த இந்திய துணை குடியரசுத் தலைவர் தென்னாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறது தென்னாட்டு மக்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சிங்க.